அதிமுக அந்த இடைத்தேர்தலே வேண்டாம் அப்படின்னு பெரிய கட்சி, பாரம்பரியமான கட்சி. இது கொஞ்சம் ஆச்சரியமான ஒரு முடிவை தான் நான் பார்க்குறேன். ஏன்னா அதிமுக மாநிலத்திலேயே ஒரு பெரிய கட்சி, எதிர்கட்சி தலைவர் பழனிசாமியாக இருக்கார். ஸோ 65 இடங்களை ஒரு பெற்றிருக்கிற ஒரு கட்சி ஒரு மாநிலத்தில் இடைத்தேர்தல் நடக்கும்போது அதில் நிற்காமல் புறக்கணிப்பது என்பது அந்த கட்சி தொண்டர்களுக்கு ஒரு பெரிய சோர்வை கொடுக்கும். ஆனால் இதுக்கு பின்னாடி வேறு பல விஷயங்கள் இருக்கின்றன. இப்போ தான் பாராளுமன்ற தேர்தல் நடந்திருக்கு. இந்த தேர்தலில் ஒரு இடங்களில் கூட அதிமுக வெற்றி பெற முடியல. 1% வாக்கு அதிகமாக வாங்கியிருக்கும்னு பழனிசாமி சொல்கிறாரு. இருந்தாலுமே இந்த தேர்தலை புறக்கணிப்பது என்பது நிச்சயமாக விக்கிரவாண்டியில் இருக்கிற அதிமுக தொண்டர்களை, குறிப்பாக சிவி சண்முகம் தான் இந்த முடிவுக்கு ஒரு காரணமாக இருந்திருக்கணும். ஏன்னா அவர் தான் அந்த ஏரியாவில் முக்கியமான ஒரு அதிமுக பிரமுகர். அவர் ஏன் இந்த முடிவுக்கு ஒப்புக்கொண்டார் என்பது ஆச்சரியமான ஒரு விஷயமா நான் பார்க்குறேன். ஏன்னா இந்த நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் விழுப்புரம் பாராளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட விக்கிரவாண்டி தொகுதியில் அதிமுக நல்ல ஓட்டுக்களை வாங்கியிருக்கிறது. இன்ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா பானை சின்னத்தில் ரவிக்குமார் விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதியில் 39% வாங்கியிருக்காரு. அதிமுக 35% வாங்கியிருக்கு. பாமக 17% வாக்குகள் தான் வாங்கியிருக்கு. ஸோ இப்படி இருக்கும்போது எதற்காக இந்த தேர்தலை அவர்கள் புறக்கணிக்க வேண்டும் என்கிற ஒரு கேள்வி எழுகிறது. இந்த இடைத்தேர்தலில் ஒரு ஆளுங்கட்சி ஒரு அதிகார துஷ்பிரயோகங்கள் இந்த மாதிரி பண்ணுவாங்க. இடைத்தேர்தலுக்கு வழக்கமாக ஆளுங்கட்சி என்னென்ன விஷயங்கள் பண்ணுவாங்களோ அதை பண்ணுவாங்க. அதை எதிர்த்து நம்மளால் போராட முடியாது, அதனால் புறக்கணிக்கணும்னு ஒரு விஷயத்தை அவங்க சொல்கிறாங்க. பட் ஆனால் இதே விஷயங்கள் ஈரோடு கிழக்குக்கும் அப்ளை ஆகும். அப்போ அங்கேயே நீங்கள் நின்னீங்கன்ற ஒரு கேள்வி வருது. ஸோ அதனால் இந்த தேர்தல் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் அதுவும் 26 நோக்கி போகும்போது நீங்கள் பாராளுமன்ற தேர்தலில் ஒரு தோல்வி ஏற்பட்டதுனால இந்த தேர்தலில் நீங்கள் இந்த வாட்டி நின்னீங்கன்னா உங்களுக்கு ஒரு தோல்வி வரும்ன்ற ஒரு பயத்தில் நீங்கள் நிற்காத போயிட்டீங்களோன்ற ஒரு எண்ணம் வருது. முக்கியமான இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் 234 சட்டமன்ற தொகுதிகளில் 11 சட்டமன்ற தொகுதிகளில் அதிமுக லீடிங்கில் இருந்தது. ஆக்சுவலாக அதில் 2 தொகுதிகள் தவிர பார்த்தீங்கன்னா மற்ற 9 தொகுதிகளும் வன்னியர்கள் பெரும்பான்மையாக இருக்கிற தொகுதிகள். ஸோ வன்னியர்கள் இந்த சென்ற பாராளுமன்ற தேர்தலில் வன்னியர்கள் பாமக பாஜக கூட்டணியில் இருந்தால் கூட வன்னியர்கள் பெரும்பாலும் அதிமுக தான் ஓட்டு போட்டாங்க. அந்த சூழலில் இந்த வாட்டி வரும்பொழுது வன்னியர்கள் அதிமுக ஓட்டு போடுவாங்களா, விக்கிரவாண்டியில் பாமக ஓட்டு போடுவாங்கன்ற ஒரு முக்கியமான கேள்வி எழுது. ஸோ எடப்பாடி பழனிசாமி என்ன நினைச்சிருப்பார், ஒருவேளை இந்த இடைத்தேர்தலாக இருக்கிறதுனால வன்னியர்கள் பாராளுமன்ற தேர்தல் மாதிரி வன்னியர்கள் நமக்கு ஓட்டு போட மாட்டாங்க, பாமகவுக்கு தான் ஓட்டு போடுவாங்க, நம்ம 3வது இடத்துக்கு போக வேண்டி இருக்கும் அப்படின்னு பயந்துட்டு நிற்காத பின்வாங்கிட்டாரோன்ற ஒரு எண்ணம் வருது. மொத்தத்தில் பார்க்கும்பொழுது வன்னியர்கள் எடப்பாடியை நம்பினா கூட எடப்பாடி வன்னியர்களை நம்புறதுக்கு தயாராக இல்லையோன்ற ஒரு கேள்வியும் இங்கே எழுத பார்க்குறோம். ஸோ இந்த சூழலில் ஒரு முக்கியமான எதிர்கட்சி இது நிற்காத இருக்கிறது வேற ஒரு விஷயத்தையும் கலப்புது ஆக்சுவலாக. ஸோ திமுகவுக்கு எதிராக பாமகவை மட்டும் நிறுத்தலாம், ஒருவேளை பாஜக அல்லது பாமக அல்லது அதிமுக ஏதாவது ரகசியமான ஒரு பேச்சுவார்த்தைகள் மூலமாக நம்ம திமுகவுக்கு எதிரான ஓட்டுகளை ஒருமுகப்படுத்தலாம், நாங்கள் நிற்காத இருக்கோம், இதன் மூலமாக திமுகவுக்கு எதிரான ஓட்டுகளை ஒருமுகப்படுத்தி திமுகவுக்கு ஒரு டப் கொடுக்கலான்ற மாதிரியான முடிவுகள் ஏதாவது ஒரு எழுதப்படாத ஒரு கூட்டணி இங்கே வந்திருக்கிறதோ என்கிற ஒரு சந்தேகம் எழறத பார்க்குறோம். மொத்தத்தில் 26 நோக்கி போகும்போது கட்சி போகும்போது அதிமுக போகும்போது இந்த மாதிரி இடைத்தேர்தலை புறக்கணிப்பது, அதுவும் ஜெயலலிதா காலத்தில் 2009 புறக்கணிச்சோன்ற ஒரு விஷயத்தை மேற்கோள் காட்டுறாங்க. அது ஜெயலலிதாவை மேற்கோள் காட்ட வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா ஜெயலலிதா அவர்கள் அவங்களுடைய அரசியல் வாழ்க்கையில் வெற்றிகளையும் கண்டிருக்கிறார்கள், தோல்விகளையும் கண்டிருக்கிறார்கள். அதனால் பழனிசாமியை பொறுத்தவரை நீங்கள் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஒரு தோல்வியை கண்டிருக்காருன்னா அவர் மேலே வைக்கிற ஒரு முக்கியமான குற்றச்சாட்டாக இருக்குது. ஸோ இந்த சூழலில் பாராளுமன்ற தொகுதியில் சென்ற பாராளுமன்ற தேர்தலில் அந்த விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதியில் நல்ல வாக்கு சதவீதம் பெற்று கூட நீங்கள் இந்த வாட்டி நிற்காமல் புறக்கணிப்பது என்பது அந்த பகுதியில் உள்ள அதிமுக தொண்டர்களை மிகவும் சோர்வடைய செய்யும். ஒரு முக்கியமான எதிர்க்கட்சிக்கு ஒரு சரியான ஒரு அரசியல் அணுகுமுறை இது கிடையாது என்பது என் கருத்து.